ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மேலும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நீங்க முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிபிகேஷன்கள் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுனால வாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. ஏன்னா 2ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் அமர்ந்துள்ளார் 2ஆம் இடத்துல. மேலும் தனஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறாருங்க. புதன் சுக்கிரன் சேர்க்கை இன்றைய தினம் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்தில் 12 கோடி ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. எந்தெந்த வகையில் அந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகும். இப்பொழுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பெரிய வீடு கட்டலாம். அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதே நேரத்தில் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான செலவாக சுப செலவாக அது அமையலாம். எனவே நீங்க செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அது சுப செலவாக இருக்கும்போது நீங்க கண்டிப்பாக அதிகமான ஆனந்தம் கொள்வீங்க. சிறந்த ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதுரியமா செயல்படுவீங்க. அந்த சாதுரியமான செயல்பாடுகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு குவியக்கூடியதாகவும் இருக்குங்க. உத்தியோகத்திலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப விவேகமாக இருக்கும். அதனால நிறைய பாராட்டு புகழ் கொடுங்க நண்பர்களே. மனதிற்கு ஆசைப்பட்ட என்ன பொருளா இருந்தாலும் இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு பரவசம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் மூலமாக சில ஆதாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அரசு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. வியாபார ரீதியாக உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய ஒப்பந்தங்கள்லாம் இது வரைக்கும் ரொம்ப இழுபறியா பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. வியாபார ரீதியாக நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒப்பந்தங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல இருக்கக்கூடிய தாமதங்கள், தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த தடைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் தான் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்களை வைத்து நீங்க இன்று தினம் நிறைய ஆதாயத்தை பெற முடியும். அது குறித்த முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளலாம். செலவுகள் அதிகமாகும். ஆனால் சந்தோஷம் செலவாக இருக்கிறதாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்று தினம் நாள் முழுக்க நீங்க ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஆதரவு தருங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இன்று தினம் ரியல் எஸ்டேட் சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்று தினம் உங்க துறையில நீங்க சிறப்பாக டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்க. அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டு இருந்திருப்பீங்க, அவர் நமக்கு நிறைய விஷயங்கள் செய்து தருவார்னு. ஆனா அந்த மாதிரி சில முக்கியமான நபர்கள் உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்மிக்க சில விஐபிகள் சமுதாயத்திலே பிக் ஷாட்டா இருப்பாங்க. அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. ஏன்னா சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. சுபகாரி பேச்சுவார்த்தைகளை இப்போ தாராளமாக நடத்தலாங்க. உங்க வீட்டில் சுபகாரிகள் முடிவாகக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகாரி ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு தொடங்குவதற்கு அல்லது தொடர்ந்து நீங்க நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல உறவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க காதலரானவர் காலம் முழுக்க உங்களை கொஞ்சம் கூட குறைவில்லாம, மனசுல சந்தேகம் இல்லாம உங்களை ஏத்துக்கிட்டு உங்களோட சிறப்பாக நேசித்து வாழ்வாருங்கிற ஒரு உண்மை இன்று தினம் உங்களுக்கு புரியும். அதனால காதல் வாழ்க்கையில உறவு பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்க நேரத்தை அதிகமாக செலவிடலாம். இன்று தினம் வேலை தேடும் இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண வேண்டாம். மேலும் எதுக்காக ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க தைரியமாக அப்ளை பண்ணுங்க. அல்லது இன்டர்வியூ இருக்குன்னா மிஸ் பண்ணாம போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக சேருங்க நண்பர்களே.
இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மரியாதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா சரியான நேரத்தில் செய்யக்கூடிய உதவிகள் காரணமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. யாருக்கு உதவி வேணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக போய் நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் உலகம் முழுவதுமே உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்த மாட்டீங்க அப்படின்ற ஒரு உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு யாராலுமே பிளவு ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு சிறப்பான நல்ல உறவு மேம்படக்கூடிய யோகம் திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே வியாபார ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக எல்லாத்துலேயும் நன்மைகள் உண்டுங்க. வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் சேரும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் செயல்பாடுகளை ரொம்ப சாதுரியமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பாராட்டுகள் கூடும். அற்புதமான ஒரு நாள். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். இப்பொழுது நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட உயர்கல்வியை படிக்க முடியும். கல்வி மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம். ஸோ வரவு செலவு ரெண்டுமே அதிகரிக்கும். ஆனால் செலவுகள் சுப செலவுகளாக அமையும். பொருட்சேர்க்கை ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு பாராட்டு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விவேகமாக செயல்படுவீங்க. எல்லா விஷயத்திலையும் சாதுரியமாக விவேகமாக செயல்படுறதுனால இன்னைக்கு புகழ் கூடும். செல்வாக்கான கெத்தான ஒரு நாள். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு மன திருப்தியும் கூடக்கூடிய ஒரு நாள். பாராட்டுகள் கூடும். பொருட்சேர்க்கை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக அரசு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு தாராளமாக நிறைய ஈடுபடுங்கள். ஏன்னா கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மூலமாக அனுகூலங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல சாதகமான ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. சில ஒப்பந்தங்கள் தாமதமாகி கொண்டிருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தடைகள் நீங்க உங்க கைக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும், மகிழ்ச்சியை உருவாக்கி தரும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அது குறித்த முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளுங்கள். செலவுகள் நிறைய இருக்குங்க. அது சந்தோஷமான செலவுகள் அமைந்தால் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதாயம் மிகுந்த நாள். செலவுகளை நீங்க கரெக்டான செலவுகளை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தேவையில்லாத செலவை தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு சாதகமான நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.